ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? என்னை பற்றினா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோட் கொஞ்சம் காரசாரமாகவே சூப்பராக போச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரவீன் காந்தி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனாப்புல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, இந்த அதிகாரத்தை வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்களா, துஷ்பிரயோகம் பண்ணிங்களா, அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. லக்ஸரி ஹவுஸ்லேருந்து நாங்கள் சொன்னால் கேட்குறதில்ல, நாங்கள் இழுத்துட்டா வர முடியும், எங்ககிட்ட நடிக்கிறாங்க, நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அப்போ மட்டும் பார்த்து பண்ணுங்க இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே செம்லியன் மாதிரி வந்துட்டு நிறம் மாறிடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட். நாங்கள் போய்ட்டு பிக் பாஸ்க்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் டென்ஷன் ஆகிட்டார். என்னங்க எங்களை இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னா குழந்தையா நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு கேம் விளாட வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அதிகாரம் ஒன்று கொடுத்துருக்கு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட வேலை வாங்குறது தானே உங்களோட ஒரு திறமை அப்படின்போது நம்ம வினோத் சூப்பராக சொன்னார். என்னென்னா, நாங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருக்கிறோம் சார், காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு இவங்களை வேலை வாங்கியிருக்கணும், அதை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். கூடவே வந்துட்டு சொன்னார், ஏன் பண்ணல, அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சிக்கணும், இல்லை தூங்கிட்டான்னு சொல்லிட்டார். ஸோ இன்னுமே அவங்க வந்துட்டு இன்னும் ஃபுல் ஃப்ளேஜாக வரல. அப்போ பிக் பாஸ் ஹவுஸில் வந்து ஒருத்தரை பேசும்போது விக்கல்ஸ் விக்ரம் ஒன்று சொன்னார், செமையாக இருந்துச்சு. என்னென்னா, நம்ம எதிர்பார்த்தது தான் இல்லை சார், நான் எப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிவாகவே இதை பண்ணலை, ஏதாச்சும் ஒரு டிமாண்ட் பண்ணலாம். இப்போ வந்து அவங்க ஒரு பாட்டு நாங்கள் பாடுறதுக்குள்ள சாப்பிடணும், இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி அது பண்ணலையா, வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும், அடுத்தது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஏதாவது டிமாண்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு எமோஷன்ஸ் ஆகிறாங்க. நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை தான் போகுது. அப்போ எங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராமல் போயிடுது. அப்போ இவங்க எமோஷன்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு பயம் வருது, ஐயோ இவங்கக்கிட்ட பேசி நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை அழகாக அங்கே வைக்கும்போது அங்கே வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களுமே சொன்னார், சூப்பராக சொன்னீங்க, கரெக்டு அப்படின்ட்டு பாராட்டினாங்க. மக்களும் வந்து கைத்தட்டல் கொடுத்தாங்க. இதைத்தான் நம்ம மக்களும் எதிர்பார்க்கணும். நம்மளே எதிர்பார்க்குற என்ன விஷயங்கள்னால் அங்கே இந்த மாதிரி, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது கொடுப்பாங்க, இதை நீ இதை பண்ணனா இந்த ஒரு வேலையை பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக பண்ணிட்டாங்க. அப்போ அதில் வந்துட்டு இந்த மாதிரி நொண்டிட்டு போங்க, இந்த தப்பு பண்ண இப்போ செய்யலையா, இது நாங்கள் சொன்னது செய்யணும், இல்லைனா இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு போங்க, ஏதாவது ஒன்று பண்ணலாம். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும், அதில் ஒரு கண்டென்ட் வரும். அதை விட்டுட்டு சண்டை, ஒரே சண்டை, இல்லைன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண நேரத்தில் தண்ணி வந்துச்சுன்னா தண்ணியை பிடிக்கிறது கிடையாது. நல்ல வேலை தண்ணியை வந்து அந்த தண்ணியோட தேவைகள் எப்படி, அது தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்கு ஒரு சூப்பரான பாடத்தை வந்துட்டு பிக் பாஸ் கற்றுக் கொடுத்தா, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரம்மை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் வச்சுக்கோங்களேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே விக்கல்ஸ் விக்ரம் சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. இப்படி அவங்களுக்கு தோணிருக்கு, இப்போ இப்போ இவர் வந்து லக்ஸரி ஹவுஸ்க்கு போனார்னா அங்கே தாறுமாறான சம்பவம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவர் சபரி இன்னும் ஒரு சில பேர் வந்து ஆன் பாயிண்ட்டாக வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த மழுப்பையெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விக்கல்ஸ் விக்ரம், இந்த சபரி, இவங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுதா, இல்லை இவங்களாம் அவங்கள மாதிரி தாங்க சும்மா ஏதாவது கதை விட்டுட்டு இருக்காங்க அப்படி தோணுதா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்கள்.